ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாரதி வெண்பாட்ட என்னோட வாழ்க்கையே இப்படி நீ நாசம் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் வெண்பா ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல, நான் இன்னொரு உண்மையும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட லவ்வை நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சி வரப்பதான் அங்கே ஹேமான்னு ஒருத்தி வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் நீயும் லவ் பண்றீங்கன்னு சொன்னா ஏன்ட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாரதிய என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அதனாலதான் ஹேமாவை பிளான் பண்ணி இந்த ஆக்சிடென்ட்ல அவளை போட்டு தள்ளுனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு குழந்தை பெத்துக்கிற தன்மை இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு ஃபேக் ரிப்போர்ட் ரெடி பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அப்பவாவது நீ எனக்கு கிடைப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த, அதை பார்த்த உடனே என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கண்ணம்மாவையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு நான் தான் சதி பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. வருணுக்கும் கண்ணம்மாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு உன்னை நம்ப வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நீயும் அதை நம்பி கண்ணம்மாவை சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இதெல்லாம் நான் பண்ணினது நீ எனக்கு கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. இப்பவாவது நீ என்னோட காதலை புரிஞ்சுக்கோ பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நீ கெட்டவன் சொன்னாங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவ இல்லைன்னு நான் உன்னை கண்மூடித்தனமா நம்புனேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இனிமே என்னோட வாழ்க்கையில நான் உன் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வெண்பா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததா பாரதி சொல்றாரு, லட்சுமி ஹேமாவும் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்றாரு. என் பொண்டாட்டி எனக்கு ஒரு தெய்வம், நீ எனக்கு சாமி மாதிரி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷமா நான் உனக்கு பண்ணின அநியாயத்துக்கு இந்த முட்டாள மன்னிச்சு ஏத்துக்கோ கண்ணம்மா அப்படின்னு கண்ணம்மா காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, பாரதி தான் அவன் பண்ண தப்ப உணர்ந்துட்டானே, அவனை மன்னிச்சு ஏத்துக்கோ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, இனிமேல் நீ நான் நம்ம குழந்தைங்கன்னு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் உன்னை இனிமே பிரியவே மாட்டேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. என் கூட வா கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. கண்ணம்மா யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்ணம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.